ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D பார்த்துருப்போம். ஆனால் அதுக்குன்னு வந்து ஒன்று இருக்குது, 3D ப்ளக்இன் ஆப். இந்த பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள். வெல்கம் டு இந்த எங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு இருக்கா, அதுக்கு நிறையா ஆப்ஷன்லாம் இருக்கும். கீழே வந்து வெல்கம் டு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D ப்ளக்இன் ஆப் பார்த்துட்டிங்களே. இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கல்ஸ்லாம் இப்போ வெஹிக்கல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகும். அது வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ்லாம் இருக்கும். இது உள்ள நீங்கள் சவாரிலாம் போகலாம். சீட் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சீட் கோட்ஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். இப்போ கார் சொல்லியிருக்காங்க, எல்லா கார்ஸ் இந்த மாதிரிலாம் கார் சொல்லியிருப்பாங்க. இல்லை எனக்கு பைக் தான் வேணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் பைக். ஹேபுசா, ஆக்டிவா, நிறையா வண்டி இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத வண்டியெல்லாம் இருக்குது. அடுத்தது பிளேயர் மோட், இல்லை ஆர்ஜிஎஸ் மோட் தான். நான் ஆமாம், ஆர்ஜிஎஸ் மோட் 5. இது வந்து நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி விளையாட முடியும். பார்த்திங்கன்னா நிறைய கேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் நம்ம விளையாடணும். இது நிறையா கேம் இருக்குது பார்த்திங்களா, நிறைய கேம்லாம் போட்டிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். பிளேயர் மோட் நான் வந்து இந்த கேரக்டரில் விளையாடுறேன் அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். டெக்ஸ்டர் மோடு, இது வந்து உங்கள் ரோடு இப்படி ஆயிரும். உங்கள் ரோடு இந்த பீச் மண்ணெல்லாம் இப்படி ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். ஓகே, வெளியே போயாச்சு. இப்போ இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D வேணாம் இருந்தாங்க. என்கிட்ட ஒரு கேம் இருக்குது, இதோ கேரம் டிஸ்க்கு விளாட்லாம் இன்னைக்கு. இனிமேல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ கெட் ரெடி ஃபார் த வீடியோ. ஓகே, இது வந்துச்சு. ஓகே, சவுண்ட் எப்பவும் போல் கம்மி பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வருது, பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. வா, ஃபுல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் நாள் வா சூப்பருங்க. ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு இருக்கா, யாருன்னா இந்த பாருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே காமிக்கிறேன். எங்கள் பெரியம்மாவோட ஒரு பொண்ணு, அதுதான் இருக்கும் ஃபஸ்ட்டில். செம்மையாக இருக்கும்ல. ஓகே, எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைல் விளாட்லாம், அடுத்தது டிஸ்க் விளாட்லாம். யாரா இவன்? எனக்கு தெரிஞ்சு விளையாடுறது தானே நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னுட்டு. நான் ரொம்ப மோசங்கண்ணா, சரியான ஆள் நான். வாவ், விளையாட தெரியாதுன்னு நினச்சேன், செம்மையாக தான் விளாட்றான். அவன் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தான், அதுதான் நம்ம கதோகதி. இங்கே எனக்கு மட்டும் போக மாட்டேங்குதுங்க அம்மா. பாருங்க, அசால்ட்டாக போட்டு கேமை முடிச்சிருவான் போலையே. நீங்கள் இந்த கேமை ஏற்றி எனக்கு வந்து இவன்ட்ட வந்து ஒன்று சொல்லணுன்னா இந்த மெசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இமோஜிஸ் மாதிரி வேணும்னா இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் தான். ஓ, அவனா? ஓகே, இப்போ நான் தான். அப்பா, ஒன்றாவது விழுந்துச்சே. ஒன்று கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்றேன். அப்பாடா, விழுந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐய, இப்போ சாம ரெட்டு போட்டு ஃபாலோ போடலாமான்னு பார்க்குறேன். டக்குன்னு போட வேணாம்ல, அதுவும் கருத்து டக்குன்னு போட வேணாம். அவன் மனுஷனா பேயா? ஆப்போசிட்டில் இருக்கவன் போட்டு தாக்கிட்டே இருக்காங்க. நான் எப்படியும் தோக்க தான் போகிறேன். தெரியல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்பாடா, ஒரு காயினை வைடா. நல்ல மனுஷனாக இருப்பான் போலங்க. 20 வைக்கிறான். சத்தாண்டா சேகர், ஏன் தெரியுமா? அங்கே பாருங்க, அவனுக்கு அங்கேயும் அடிக்கலாம். இவன் ஒரு டேஞ்சரஸான ஆள் தான், டேஞ்சரஸ் ஃபெல்லோ. நாங்கள் பின்னாடி இருக்கலாம், அதை அடிக்கலாம் இல்லைங்க. இந்த பாருங்க, இப்படி கூட விளாட்லாம். பட் ஃபோனை வேறு ஆங்கிள் வச்சு நம்ம அடிக்கலாம் ஈஸியாக. ஃபோன் வேறு ஆங்கிளில் இருக்கணும். அப்பாடா, கொஞ்சமாக போட்டேனே. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெட்டை போட்டு ஃபாலோ போடலான்னு இருக்கேன். ஐயோ, ரெட்டே போட முடியல, இதில் எங்கே இந்த ஃபாலோ? ஆனால் ரெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்ல போனால்.
இப்போ எனக்கு ரெட்டு போட்டால் அந்த ஒயிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமே. சே, இந்த அவமானம் எனக்கு தேவைதான். வாட்ஸ் நான்சன் இஸ் திஸ்? எனக்கு மட்டும் விளையாடவே வர முடியும். ஐயோ ஆமாம் இல்லை, ரெட்டை போட்டு தானே அது போடணும், மறந்துட்டேன். நான் எது போட்டாலும் அது இப்படி தான் போய் முடியுது. சரி கடவுளே, ரெட்டை போடணும். ஐயோ ஈஸியாக போட்டு கிளம்பிடுவானோ. போடு. அது போட்டால் ஃபவுலுங்கன்னு தெரியும்ல, நானே பண்ணி காமிச்சல அவனுக்கு. அப்போ அவன் தண்டை வேஸ்ட் தாங்க. ஐயா, இந்த வேலை நம்மளுக்கு தேவையா? பாவம். எனக்கு குழப்புதுங்க. சரி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸு. நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து 21 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து என் தம்பி அக்கௌண்ட்டுன்னு வச்சுருந்தேன். பட் அது வந்து ஒருத்தன் நான் வந்து ஒரு வீடியோ டெலிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு டெலிட் பண்ண தெரியாதுன்னு. இவன் அங்கே தேவையில்லாமல் அழுகுறான். எனக்கு வந்து அப்போ வந்து தெரியாது இது எப்படி டெலிட் பண்ணணும்னு. ஸோ அதனால் நான் வந்து கேட்டேன், இது டெலிட் பண்ணி தானே. அவன் சேனலில் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்து ப்ளே பட்டனை வாங்கியிருந்தேன். ஏதாவது ஒரு ப்ளே பட்டன், அது ஒன்று தாங்க என் கனவே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்பாடா, வா. நானும் கண்டென்ட்டு போடுறேன், எல்லாமே போடுறேன். பட் எனக்கு வரல. இந்த ரெட்டு போடுறது ரொம்ப கஷ்டமோ. பேசாமல் லீவ் கொடுத்து கிளம்பிடலாமா? போடு. ஐயோ, ஒயிட்டை போடலாம் ஈஸியான அந்த ஐயோ, ஃபோனையும் நான் தூக்கி போட்டுருவேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில். இவன் அதுக்கும் மோசங்க. அழகாக இருந்ததை எங்கே கொண்டு போய் தாக்கிட்டான் பாருங்க. அப்பாடா ரெட்டு. இப்போ எனக்கு வந்து அந்த ஒயிட்டை போட்டால் நான் வின்னு. ஐஎம் அ வின்னர். ஏன் வந்துட்டான்ல. வாவ், சூப்பர் ஷாட். ஐஎம் அ வின்னர். நான் தான் வின்னர். தேவையில்லாமல் சிரிக்கிறாங்க. நான் தானேங்க வின்னரு. வாவ், நான் கொஞ்சம் 35 ரேங்க், 34 ரேங்கில் இருக்கான். நான் 35. ஓகே, இந்த ஆடு வேறு வந்து சாவடிக்குது. சரி, இந்த ஆடை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஆடு முடிஞ்சுது. வாவ். ஓகே, இது வந்து விக்டரி செஸ்ட்டு. இதில் வந்து நம்ம ஆடு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். ஓகே, நான் ஆடு பார்த்து வரேன். ஓகே, வந்துருச்சு. இது பார்த்தீங்களா, காயின்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் காயின்ஸ் கிடச்சிருக்கு. இது அப்கிரேடாக தான் இருக்குது. வாவ், இது வேறு வாட்ச் பண்ணணுமா? சரி, நான் வாட்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, அங்கே மேலே வந்துச்சு ரிவார்ட் கிராண்டட்னு. சுத்தம். சரி இருங்க, இதுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம இப்படியே போயிடலாம். வாவ், ஸ்னைப்பர் EPIC. ஓகே, எனக்கு வந்து நல்லா தான் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ நான் இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து வேறு தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆட்ஸ் பிரேக். இது வந்து நம்ம இப்படியெல்லாம் பண்ண வேணாம். இது மாதிரி இது வெளியே போயிட்டு இந்தியன் பைக்ஸ்குள்ளே போயிட்டேனே. நீ இப்போ அந்த கேரம் டிஸ்கோ பூல். ஐயோ, ஓகே, கேரம் டிஸ்கோ பூலுக்குள்ளே தான் வந்துருக்கேன். ஓகே, ஐயோ, நான் எதுக்கு இப்போ போகணும்? என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தானே போகணும். வாட்டர்ஸ், ஃப்ரேம்ஸ், மெடல்ஸா? இதில் எங்கேங்க அது இருக்கும்? அது இங்கே இருக்காதோ? அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். நான் மறந்தே போயிட்டேன்.
இதை நம்ம வச்சுக்கலாம், ஸ்னைப்பர் EPIS. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு. ஸோ எனக்கு கமெண்ட் தான் வரவே மாட்டேங்குது. கமெண்ட் மட்டும் யாராவது ஒருத்தர் போட்டால் போதும். பாய்.